பொதுவா எல்லா தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல இந்த தியானம் எளிமையா யதார்த்தமா மக்கள்கிட்ட கிடைக்கிறதுக்கு ஒரு வழிவகைகளை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. ரொம்ப கடுமையா சவாலான ஒரு செயல் வடிவமா இருக்கு. ஒரு பக்கம் சிஸ்டமா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளுடைய ஒரு இந்த தியானமும் ஒரு சிஸ்டம் மாதிரி மாறிடுச்சு. இப்ப பக்கத்துல ஒரு நீதிமன்றம் இருக்கு. நீதிமன்றத்துக்கு யோகிகள் என்ன பேர் சொல்லுவாங்கன்னா, ஒரு நீதிமன்றம் அப்படின்னா அதுக்கு பேரே நிஜம்னு பேரும். அது சட்டத்து அடிப்படையில நம்ம பணி செய்யறோம். அப்ப சட்டத்து அடிப்படையில பணி செய்யும் போது அங்க நிஜம் அடிபட்டு போகுது சமயத்துல. அப்ப நீங்க சட்டத்தை உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா, நிஜமா இருந்தா கூட அந்த சட்ட பிரகாரம் அதுக்குள்ள பொருத்தப்படலைன்னா நீங்க தண்டிக்கப்பட்டுருவீங்க. அப்ப ஒரு வரையறைக்குள்ள மக்களை ஒரு செயல் ஆக்கிரமிக்கப்படுகிறது. அப்ப சில இடங்கள்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு யோகி சட்டம், வரமுறை, சிஸ்டம், கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் கடந்து அவன் வேற வடிவத்துல செயல்படுறான். அவன் வேற வடிவத்துல எப்படி பார்க்கறான் அப்படின்னா, முதல் முறையாக இந்த நேச்சர்ல இருந்து ஒரு பொருள் எப்படி தோன்றுனுச்சோ அதே மாதிரி ஒரு பொருளை கையாளணும்னு நினைக்கிறான். அதுக்குள்ள எந்த ரசாயனத்தையும் செலுத்திடக்கூடாது அப்படின்னு அவன் கருதுறான். ரசாயனம் செலுத்தக்கூடாது அப்படிங்கிறது அவன் ஒரு வடிவத்துல கண்டுபிடிச்சு அதை பார்க்கறான். ஆனா இங்க இருக்கிற எல்லா செயலுக்குள்ளயும் அந்த ரசாயனம் ஏதோ ஒரு வடிவத்துல கலக்கப்பட்டுருது. அப்ப அதனால என்ன பண்ண முடியுது அப்படின்னா, ஒரு யோகியோட கருத்தை மக்களால அறியறதுல ரொம்ப கஷ்டமாயிருக்கு. மக்கள் அதை பின்தொடர்றதுல ரொம்ப சவால் வந்துடுது. ஒருத்தர் பின்தொடர்ந்தாருனாங்கன்னா அவங்கள பின்னாடி வர்ற ஒரு 6-7 பேர் பின்தொடர்றதுல ரொம்ப குழப்பம் இருக்கு. ஒரு தாய் இருக்கிறாங்க, வடலூருக்கு வள்ளலாரை போய் ஃபாலோ பண்றாங்க, அவரை பின்தொடர்றாங்கன்னா அவங்க மகனோ அவங்க மகளோ அதை மறுக்கிறாங்க. அப்ப தாயும் தகப்பனும் பின்தொடர்ற ஒரு செயலை ஒரு குடும்பத்திலிருந்து மறுக்க வேண்டிய செயல் எங்க வருது அப்படின்னா, அப்ப அந்த கனெக்ட் வர மாட்டேங்குது. அப்பா அம்மாவுக்கான செயல் தான் அது அப்படின்னு பாக்குறாங்க. அது உலகத்துக்கான செயலும் நம்ம உயிருக்கான செயலும் பார்த்திருந்தாங்கன்னா அது கனெக்ட் ஆகும். அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, தாய்க்கும் தந்தைக்கும் ஏதோ அது பிடிச்சிருக்கு, அதை பண்றாங்க. இங்க யோகி, கடவுள், வழிபாடு எல்லாமே யாருக்கோ பிடிச்சு போய் செய்யறாங்கன்னு நினைக்கிறாங்க. பிடிச்சு போய் தியானத்தையோ கடவுளையோ யோகியையோ வணங்கவும் முடியாது, படிக்கவும் முடியாது. இது பிடிச்சு போய் செய்யற வேலை கிடையாது. நம்ம சுவாசிக்கிறோம், நம்ம சுவாசம் உள்ள நடக்குது. இது பிடிச்சு போயா நடக்குது? இது நடக்கலன்னா நம்மளே நின்றுவோம். அந்த மாதிரிதான் அந்த இயற்கை. இது பிடிச்சு போயெல்லாம் கிடையாது. அந்த ஒரிஜினல் செயலை பிடிச்சு போச்சுன்னு எல்லா மனிதரும் நினைக்கிறாங்க. அங்கதான் அவங்க விலகி நின்னுறாங்க, அவங்க விலகி போயிடுறாங்க. அப்ப ஒரு தாயும் தகப்பனும் அந்த தேடுதலுக்கு காரணம் ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறத உணர மாட்டாங்க. அதை உணராம அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய மனநிலைய அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்குன்னு இவங்க 10 அடி தண்ணீர் இழுக்கிறாங்க. அப்படியே இல்லைனாலும் எங்க அப்பா அம்மாவுக்காக பிடிக்குதுங்கிறதுக்காக நான் வர்றேங்கிறாங்க. இது எப்படி இருக்கும்னா, வளர்ச்சியை கொண்டு வர்றது ரொம்ப கடினம். தாய் சொல்லி தகப்பன் சொல்லி தியானத்துக்கு வந்தா வளர்ச்சி பெறது ரொம்ப கடினம். தானா அது வளர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும். இந்த தியானம் என்பது என்னன்னா, ஒரு வயத்துல ஒரு தாய் கருவுல சுமக்கிறாள், அதுல இருந்து அது வெளியில இடுகாட்டுக்கு போற வரைக்கும் அதை பராமரிக்கிறதுக்கான முதல் தாய் தந்தையே இந்த தியானம் தான். அப்ப இந்த தியானத்தை ஒரு தனி மனிதன், ஒரு ஆணோ பெண்ணோ இத புரிதல் இல்லை, இதுக்கு ஒரு தெளிவு இல்லை. இந்த உலகத்துல எந்த மூளைக்கு வேணாலும் போங்க, எத்தனை மருத்துவரை வேணாலும் கூட்டிட்டு வாங்க, ஒரு மருத்துவம்
இயற்கைன்னு நிரூபிச்சுட்டாருன்னா என் கழுத்தை எடுத்து தனியா நான் வச்சிடறேன். எந்த மருத்துவரை வேணாலும் கூட்டிட்டு வாங்க, உலகம் முழுக்க இருக்கிற ஊசி போடுற, டானிக்க கொடுக்குற, குளுக்கோஸ் போடுற, ஏதோ அறுவை சிகிச்சை பண்ற, நரம்புல எந்த டாக்டரை வேணாலும் கூட்டிட்டு வாங்க. இது இயற்கையாக உள்ளது. இது இயற்கை. இதுக்குள்ள எந்த ரசாயனமும் கலக்கப்படல. ஒரு ஊசியில எந்த ரசாயனமும் கலக்கப்படல. ஒரு மாத்திரையில எந்த ரசாயனமும் கலக்கப்படல. இந்த செயல் வடிவம் எல்லாமே இயற்கையாகவே இந்த பிரபஞ்சத்துடைய செயலிலிருந்து அதுவாக கிடைக்குதுன்னு யாரையாவது ஒருத்தரை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி அவங்களுடைய படிப்புக்குள்ளயும் அவங்களுடைய வாழ்க்கை முறைக்குள்ளயும் ரசாயனம் கலக்காம இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப இந்த வடிவத்தை மக்கள்கிட்ட செலுத்தப்பட்டா, மக்கள் இதை நோக்கி படையெடுத்தா அவங்க எப்படி முன்னேறுவாங்க? அவங்க எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? அடிப்படையா இன்ன வரைக்கும் நம்ம வீட்டுல சூரியன்னா என்னன்னு தெரியாத நிறைய ஆணும் இருக்கிறாங்க, பெண்ணும் இருக்கிறாங்க. 60 வருஷமா சூரியன்னு ஒரு சின்னம் இருக்கு, அதை தெரிஞ்சவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. சூரியன்னா ஆகாயத்துல உதிக்கிற சூரியன்னா என்ன யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. சந்திரன்னா என்ன தெரியாது. ஏன் சந்திரன் மறையுது அது தெரியாது. சந்திரன் ஏன் தேயுது தெரியாது. சந்திரன் ஏன் வளருது தெரியாது. இந்த பஞ்சபூதங்களுக்கு சும்மா கதை விட்டுருக்காங்களா, அது உண்மையிலே இருக்கா தெரியாது. கோள்களுங்கிறது உண்மையிலே இருக்கா இல்ல வேற மாதிரி சொல்றாங்களா தெரியாது. அப்ப இதெல்லாம் யாரு தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு இன்ஜினியர் கட்டடம் கட்டுற வேலையை தெரிஞ்சுக்குவார்ல, அந்த மாதிரி இதுக்கு சம்பந்தமா யார் படிக்கிறாங்களோ அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும். ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறவர் மருத்துவம் சம்பந்தமா தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா ஒரு சராசரி மனிதன், ஒரு மளிகை கடைக்கு வேலைக்கு போறவன் இல்ல மளிகை கடையை வச்சிருக்கிறவன் உடலை பத்தி தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அவரே நினைக்கிறாரு. அவரே முடிவு பண்ணிடுறாரு. என் உடலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வேலை செய்யறாரு, அவர்கிட்ட கொண்டு என் உடலை கொடுத்தனா என் உடலை செக் பண்ணி அவர் சொல்லுவாரு. இது எப்படி இருக்கு? ஒரு தாய் புள்ள பெக்கிறா, அவ கொண்டு போய் இந்த பசிக்குது என் குழந்தைக்கு பால் கொடுன்னு பக்கத்து வீட்டுல கொடுக்குறாளா? அவ தானே பால் கொடுக்குறா. அந்த மாதிரி தான் உடலை படிச்சுட்டு வந்த ஒரு தட்டை கொண்டு போய் தூக்கி கொண்டு கொடுக்குறாங்க. இந்த உடல் கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு, சரி செஞ்சு கொடுங்க. இந்த உடல்ல அங்கங்க பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் சரி செஞ்சு கொடுங்க. இதை எப்படி கையாள முடியும் சொல்லுங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல ஒரு மருத்துவம் முற்றிலும் ஒரு செயலை குணப்படுத்துதா இல்ல வாழ்க்கையை எக்ஸ்டெண்ட் பண்ணுதா? குணப்படுத்துதல் அப்படிங்கிறது என்னன்னா புதுப்பித்ததுன்னு அர்த்தம். புதுப்பித்தல் அப்படின்னா என்னன்னா, ஒரு மனிதன் ஒரு செயலில் இருந்து முழுமையாக விடுபடுறான்னு அர்த்தம். ஒரு மனிதருக்கு கேன்சர் வந்துடுது. எனக்கு தெரிந்தவருக்கு ஒருத்தருக்கு ஆசன வாயில கேன்சர் வந்துடுச்சு. அப்ப அந்த கேன்சர் நோயில அவரு ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அப்புறம் அவரை ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அப்ப அவருக்கு ஒரு 4 மாசம் 3 மாசம் ரிலீஃப் ஆகுறாரு, சந்தோஷமா இருக்கிறாரு, வாழ்றாரு. என்ன செய்யறாரு, என்ன சந்தோஷமா இருக்கிறாருன்னு நான் பார்த்தா, மாத்திரை, மருந்து, மெடிக்கல் செக்கப்பு, இதோட சந்தோஷமா இருக்கிறாரு. அவர் விடுதலை ஆகல. ஆனா இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் அந்த வாழ்க்கைய எப்படி நினைக்கிறாரு, ஒரு போராடுறதுக்கும் வாழ்றதுக்கும் ஒரு செயல் வடிவமா நினைக்கிறாரு. இப்ப இதை வச்சுட்டு கொஞ்சம் நகர்த்துறாரு. அடுத்த கட்டமா இன்னொரு இடத்துல பலவீனமாகிறாரு. அது 2வது கட்டம். அப்ப 10% மாத்திரை கொடுக்கப்பட்டது 20% உயர்த்தப்படுது. 10% ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது 20% அந்த ட்ரீட்மெண்ட் உயர்த்தப்படுது. திருப்பியும் அவரு குடும்பம் வாழ்க்கையில அப்படியே கொஞ்சம் நகர்த்துறாரு. திருப்பியும் 3வது கட்டத்துக்கு அவரோட நோய் அடுத்த தீவிரமாகும். அப்ப அதே 30% மாற்றப்படும். கடைசி 4வது கட்டத்துக்கு போகும்போது உச்ச கட்டத்துக்கு கரண்ட் சாக்கு, அதுக்குள்ள வேற இது என்னென்னலாம் செலுத்தி பார்க்க முடியுமோ அதெல்லாம் செலுத்த தயாராகுறாங்க. அப்ப அந்த மனிதர் என்ன பண்றாருன்னா நில குலைஞ்சு போயிடுறாரு. நில குலைந்து போய் செயலிழந்து எப்படியாவது உயிர் பிழைப்போமா? அப்ப அவருக்கு அவர் வியூல இருந்து பாக்குறாரு, மனைவிய பாக்குறாரு, குழந்தைய பாக்குறாரு, தன்னோட வீட்டை பாக்குறாரு. அப்ப அவருக்கு இறப்பு பற்றி ஒரு புரிதல் கிடையாது. இறப்புனா எப்படி இருக்கும்னு தெரியாது. இறந்துட்டா இந்த வீட்டுல படுக்க முடியாது,
இறந்துட்டா மனைவி குழந்தைங்களோட போக முடியாது, இறந்துட்டா எந்த இயல்பு வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்க முடியாது. ஆனா அவருடைய புரிதல் எதா இருக்குன்னா, நம்ம இறக்கிறத தாண்டி இவங்களெல்லாம் யார் பார்த்துக்குவா, இவங்களெல்லாம் யார் வழி நடத்துவா, அப்ப இது என்ன அப்படின்னு தெரியாம தனக்குள்ளே புழுங்கி போய் அவர் அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப கடைசியா அவருடைய வாழ்க்கையில எதை சந்திக்கிறாருன்னா, அவ்வளவுதான், கடைசி ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுங்க, 4வது ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால இது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப சுத்தி இருக்கிற உறவினர்கள்லாம் அவர் பிழைக்க மாட்டாரு அப்படிங்கறத அவங்களே முடிவு பண்ணிட்டு அவருக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, கண்ணுக்கு முன்னாடி சாவு என்பது ஒரு நிமிடத்துல நடக்கிறது, மரணம் என்பது ஒரு நாள்ல நிகழ்றது. ஆனால் மரணத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு நாளும் அந்த மனிதன் மரணிக்கப்படுகிறான். அந்த மனிதன் மரணத்தை எதிர்கொள்றான். அந்த மரணமான மோசமான செயலை, அந்த செயல் வடிவத்தை அவன் பார்க்கிறான். அந்த கணவனை பார்த்து அந்த மனைவி அவன் இறந்ததுக்கு அப்புறம் அழுக வேண்டியதை அட்வான்ஸா அழுகிறத பார்க்கிறான். அந்த உறவினர்கள்லாம் செத்தது எப்படி ஒருத்தர் செத்தவங்களை எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி அவங்க அழுங்குறாங்க, பார்க்கறாங்க. அப்ப செத்து போனவங்கள்ட்ட ஆறுதல் சொல்ல முடியாது, கொஞ்சம் உயிர் இருக்கிறவன்ட்ட ஆறுதல் சொல்ற மாதிரியே அவங்க பார்க்கறாங்க. அப்ப முற்றிலும் அவன் என்ன பண்றான், இதுக்கு வேற வழியே இல்லையா, இதுக்கு சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு அப்படியே ஒரு 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 செட்பேக் ஆகி உட்கார்ந்துருப்பான். இதுதான் உலகம் முழுக்க இருக்கிற, நம்ம உலகத்துல மருத்துவம் அடைஞ்சிருக்க வசதி, மருத்துவம் அடைந்திருக்கிற புரட்சி, மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை. இப்ப இந்த மருத்துவத்து மேல நம்ம குறையோ ஒரு கிளைமே வைக்கல. ஆனா பொதுவா ஒரு மருத்துவங்கிறது எதா இருக்கணும், ஒரு மருத்துவமனைங்கிறது எதா இருக்கணும் அப்படின்னா, ஒரு பாதிப்புனா அந்த பாதிப்புல இருந்து அந்த மனிதனை விடுதலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதன் அந்த பாதிப்பை தெரியாத அளவுக்கு வாழ்றதுக்கு தயாராகும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப பல பாதிப்புகள் என் வாழ்க்கையில நடந்துச்சு. அந்த பல பாதிப்புகளுக்குள்ள என் வாழ்க்கையில நான் சந்தித்த ஒவ்வொரு சந்திப்புலையும் ஒரு மருத்துவமனை, ஒரு மருத்துவர் என்னை தயார்படுத்த முடியல. ஆனா என் வடிவத்துல இந்த தியானம் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த முற்றிலுமாக என்னுடைய செயல் வடிவம் எப்படி இருக்குன்னா, தனக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறதே மறக்கடிச்சிச்சு. தனக்குள்ள ஒரு 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 கஷ்டமான சூழல் அப்படிங்கிறத, அந்த எண்ணத்தை என்ன பண்ணுச்சுன்னா தீவிரமா ஏங்க விடாம இந்த தியானம் அதை கட்டுப்படுத்துற அந்த அமைப்பை எனக்கு கத்துக் கொடுத்துச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு எனக்குன்னா, ஒரு மெடிசன் எடுத்துக்கணும், மருத்துவரை சந்திக்கணும், அந்த மாதிரி உடல் ஒரு பிரச்சனையில இருக்கு. ஆனா எனக்கு இந்த தியானத்துல கிடைச்ச விஷயம் என்ன கிடைச்சிச்சுன்னா, அந்த மருத்துவரை சந்திக்கணுங்கிற எண்ணம் எனக்கு உருவாகல, அந்த மருந்தையும் எடுத்துக்கணுங்கிற எண்ணம் உருவாகல, மரணம் அப்படிங்கிற அந்த பயமும் எனக்கு உருவாகல. நான் சந்திக்கிற மனிதர்களை, என்னுடைய உறவினர்களை எல்லாரும் நான் மரணம் அடைய மாட்டேன், நான் மரணம் அடைய போறதில்ல, தயவு செய்து உங்களுடைய ரியாக்ஷனை, உங்களுடைய கண் பார்வைய நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி செலுத்தாதீங்க, அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு உருவாகல அப்படிங்கிற மாதிரி. அது வெறும் வார்த்தையா இல்லாம அந்த ரியாக்ஷன்ல அது மேல் நோக்கி எதிராளிகளை பார்க்க தொடங்குனுச்சு. இப்ப எனக்கு உடல் சம்பந்தமா ஒரு ஸ்டெட் பேக் இருக்குன்னு ஒரு 7-8 பேருக்கு தெரியும். அந்த 7-8 பேரு, ஒரு 4 மருத்துவர், 3 மருத்துவருக்கு உதவியா இருக்கிறவங்க, இவங்க அத்தனை பேரும் ஏறத்தாழ கொஞ்ச நாளி மனிதன் என்பவன் வீராப்பா முறுக்குவான், தனக்கு தானே கோவப்பட்டுக்குவான், தான் அப்படிமா இப்படிமா. ஆனா ஒரு நோய்கிட்ட டாக்டர் இல்லாம சண்டை போட முடியாது, மாத்திரை மருந்து இல்லாம ஜெயிக்க முடியாது. ஒரு நோயை எப்படி வெல்ல முடியும்? சும்மா பேச்சுக்கு வேணா பேசலாம், ஆனா நோயை வெல்றதுக்கு, நோய்கிட்ட போர் செய்யறதுக்கு ஆயுதம் மனிதன்கிட்ட கிடையாது. அப்ப மனிதன் என்பவன் ஒரு நாள் நோய்கிட்ட தோத்து போயிடுவான், நோய்கிட்ட செத்துருவான். அப்ப அந்த போராடி தன்னை விழுகும் போது, போர்க்களத்துல எப்படி ஒரு போர் வீரனை கத்தி குத்தப்பட்ட தூக்கிட்டு வர்றாங்களோ அந்த மாதிரி உறவினர்கள் தூக்கிட்டு வருவாங்க, விட்டுருவோம். இந்த மாதிரி நம்ம எத்தனை பேர்த்த பார்த்திருப்பாங்கன்னு. அந்த 11 பேர் நினைச்சவங்களுக்கு நான் அவங்களுக்கு கொடுத்தது வெகுமதிப்பு என்ன கொடுத்தேன்னா, உன்னுடைய நோயும் நீயும்
இந்த 11 பேத்தை எதிர்த்து நான் போர் செய்யறேன். இந்த போர்ல நான் தோக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா நான் ஒரு செயல் மட்டும்தான், இந்த நேச்சரும் இந்த உடல்ல இந்த நேச்சரோட கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இந்த நேச்சர் இந்த நோயையும் அந்த 11 பேர்த்தையும் வீழ்த்துறதுக்கான அந்த கலைய, அந்த அற்புதத்தை எனக்கு கத்துக் கொடுக்குதா, இல்ல நான் பலவீனம் அடைகிறேனாலும் பார்ப்போங்கிறத அந்த நேச்சர் செயல்ல இருந்து நான் என்னோட பணியை தொடங்கினேன். அப்ப தொடங்கும் போது அவங்க எல்லாரும் பேருக்குள்ளயும் இருந்த அந்த டவுட், அந்த விஷயத்த படிப்படியாக ஒரு நாள் 2 நாள் கிடையாது, வருட இந்த தியானத்தை நான் மேற்கொண்டேன். அப்ப வருட கணக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்கள ஒவ்வொரு நாளும் வியர்ப்புல ஆழ்த்தினேன். ஏன்னா நான் அவங்க கட்டுப்பாட்டுல இருந்தேன்னா ஏறத்தாழ 3 கிலோ மாத்திரை தின்றுக்கணும். ஏறத்தாழ ஒரு 30க்கு 40 வாட்டிக்கு மேல குளுக்கோஸ் போட்டிருக்கணும். ஒரு 300க்கு மேற்பட்ட இன்ஜெக்ஷன் போட்டிருக்கணும். அதுல இருந்து ஒருத்தன் விடுபட்டு செட்பேக் ஆகாம, வலிக்கு கீழே விழுகாம எடுத்து நிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வாய்ப்பை வெறும் தைரியம், வெறும் தன்னம்பிக்கை, வெறும் மனித செயல், வெறும் படிப்புல கிடைக்காது. இந்த சுவாசம், இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை அவ்வளவு பெரிய வலிமையா வச்சு கொடுத்துருக்கு. இந்த இயற்கையை பயன்படுத்தாதனாலதான் மனிதன் என்ன பண்றான், தோன்றி அவனுக்கே துன்பத்தை உருவாக்கிக்கிறான். ஒரு இடத்துல அவனே மாண்டு போறான். அப்ப இந்த செயல் வடிவத்திலிருந்து இந்த தியானத்துக்குள்ள இருந்து முன்னேற ஒரு இடத்துக்குள்ள எனக்கு என்ன ஆகி போச்சுன்னா, எனக்கு ஒரு ப்ராப்ளம்ங்கிறதே மறந்து போச்சு. அடுத்த கட்டத்துக்கு என்னன்னா, அங்க நானும் மனிதன் இருக்கிறேங்கிறதே மறந்து போச்சு. அப்ப எனக்கு ஒண்ணு தேவைங்கிறதே, உடலுக்கு ஒண்ணு தேவைப்படுதுங்கிறதே எனக்கு மறந்து போச்சு. அப்ப மனிதனே என்ன வீழ்த்த முடியாது, நோயே என்ன வீழ்த்த முடியாதுங்கிற ஒரு செயலை இந்த சுவாசம் எனக்கு உருவாக்கி கொடுத்துருச்சு. அப்ப அடிப்படையாகவே எனக்கு அங்க ஒரு பாதுகாப்பு தானா கிடைச்சிருச்சு. அது தானா ஒரு நிகழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கப்பட்டுருச்சு. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் தனக்குள்ள ஒரு தானா நிகழ வைக்கிறத நடத்தப்படணும், கிடைக்கப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனை காப்பாற்றணும், ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தணும், அது கரெக்டு தான். ஆனா என்ன பொறுத்தளவுக்கு அது இயற்கையா இருக்கணும், அது செயற்கையா இருக்கக்கூடாது. என் தாய் என்ன பெத்தா இயற்கையா தான் பெத்தா, செயற்கையா என்ன பெக்கல. என் தாய் என்ன வளர்த்தா செயற்கையா வளர்க்கல, இயற்கையா தான் வளர்த்தா, இயற்கையா தான் பால் கொடுத்தா. அவ ரத்தத்திலிருந்து, அவ செயல்ல இருந்து தான் எனக்கு கொடுத்தா. அவ எனக்கு ஆட்டுப்பாலை கொடுக்கல, மாட்டுப்பாலை கொடுக்கல, வேற எந்த வெளியிலிருந்து அடிஷனலான ஒண்ணு எடுத்துட்டு வரல. அவளோட உதிரத்திலிருந்து, ரத்தத்திலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த செயல் வடிவத்திலிருந்து தான் எனக்கு கொடுத்தா. அப்ப அதுதான் இயற்கை. அப்ப அந்த செயலுக்குள்ள இருந்து அதே தான் ஒரு தாய் தான் இந்த பூமி, இந்த இயற்கை, இந்த செயல் வடிவம். இதுல ஒரு மனிதனை நிச்சயமாக ஒரு நல்வழிப்படுத்திட முடியும். இது நல்வழிப்படுத்திட முடியும்னு வெறும் வார்த்தை கிடையாது. இத எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு யோகியும் வாழ்ந்து காட்டி ப்ரூஃபா, ஆதாரமா நிரூபிச்சுட்டு போயிருக்காங்க. அதே மாதிரிதான் இங்க நடக்கப்படணும், மக்களுக்கு கிடைக்கப்படணும். அது மக்கள்கிட்ட இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து எது கிடைக்கணும், எது கிடைக்கப்படணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னா, அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கப்படணும். அவங்க இயற்கையா பயம் இல்லாம வாழணும். அவங்கள ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணி வாழணும். அவங்களுக்குள்ள ஒரு அழுத்தம் ஏற்படக்கூடாது. இங்க தன்னறியாம ஒரு அழுத்தம் ஏற்படுது, ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. அந்த அழுத்தம் இருக்கக்கூடாதுங்கிறதா என்னுடைய ஒரு வடிவமா இருக்கு. நிறைய பேர் மருத்துவத்துக்குள்ள உடலை போய் பரிசோதனை பண்ணிக்கிறதுலே பெரிய அழுத்தமாயிருக்கு. ஒரு மருத்துவத்துக்குள்ள எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் ஒரு படபடப்பு இருக்கு, ஒரு பாதிப்பு இருக்கு. அப்புறம் ரிப்போர்ட் எடுக்கப்பட்டுருச்சு, ரிப்போர்ட் எடுத்து அங்க கொடுத்தாச்சு, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க அப்படின்னு மருத்துவமனையிலிருந்து ஒரு ரிப்போர்ட் வருது. வந்தோன்னா ஒரு மனிதன் ரிலாக்ஸ் ஆகுறான், சந்தோஷப்படுறான், வீட்டுல போய் சுதந்திரமா இயங்குறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறான். அந்த நாளுக்கு அடுத்த நாள் அவனுடைய சூழல்ல உடல்ல ஒரு செட்பேக் ஆகுது. அது அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்தளவுக்கு என்னன்னா, நேத்து உடலை செக் பண்ணோம், ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துட்டோம், அது எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு அங்க சொல்லப்பட்டுருச்சு.
அப்ப அதுக்கு அடுத்த நாள் அவன் உடல் ஒரு செட்பேக் ஆகுது. அது தெரியல. 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் 1 வருஷம் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில என்ன ஆகுது அப்படின்னா, திருப்பி மருத்துவமனையில சந்திக்கும் போது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவன் அதிர்ச்சி ஆகுறான். அவன் என்ன சொல்றன்னு தெரியாம முடியாம முழி பிதுங்கி போய் நிக்கிறான். 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் டெஸ்ட் எடுத்து பார்த்தனே ஒண்ணும் இல்லையே, இப்ப எப்படி அப்படிங்கிறான். அப்ப ஒரு மருத்துவர், இல்லங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்ற மருத்துவர்கள் ரொம்ப குறைவு. ஒரு சகஜமா ஒரு மருத்துவரும் நோயாளியும் இங்க உரையாடவே படல. இங்க உரையாடல்களே நடத்த முடியல. இங்க உரையாடல்களே இல்ல. ஒரு பப்ளிக்ல ஒரு மருத்துவர் ஒரு மக்களோட கம்யூனிகேஷன் இருக்கணும், ஒரு மக்களோட உரையாடல்கள் இருக்கணும். ஒரு பொது நிகழ்ச்சியில ஒரு டாக்டர் கலந்து கொண்டு ஒரு மக்களோட உரையாடல்கள் நடத்தப்படணும். வாரத்துல 10 நாள் 1 மாசத்துக்கு ஒருக்கா கிராமம் தோறும் ஒரு கேம்ப் வச்சு மக்களும் மருத்துவர்களும் உரையாடணும். உடல்னா என்ன, நரம்புனா என்ன, இல்ல பார்வையில் இருக்கிற விஷயம்னா என்ன, இந்த உரையாடல்கள் நடத்தப்படுதா? அப்ப ஒரு டெக்னிக்கலா விஞ்ஞான அடிப்படையில படிச்ச இந்த உடல் சார்ந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தவங்க ஒரு செயல் வடிவத்தை மக்கள்கிட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுன்னா, அந்த உடல் சம்பந்தமான ஒரு பெரிய புரிதலை ஏற்படுத்தலாம். அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம். ஓ, நம்ம உடல் இந்த மாதிரி இருக்கு, அப்ப நீங்க இந்த மாதிரி உணவு எடுத்தா உங்க உடல் இப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி செயல் வடிவம்னு ஒரு மருத்துவரோட உரை இருந்துச்சுன்னா அந்த மக்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மக்கள் ஒரு 4 கேள்வி, சந்தேகமான கேள்வியை கேட்கலாம். அப்ப இந்த மாதிரி உரையாடல்கள் அங்கங்க நடத்தும் போது ஒரு மனிதன் தன்னெழுச்சி படுறான். தன் உடல் மேல ஒரு பெரிய கவனத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறான். அது இல்ல, நம்மளுடைய செயல் வடிவத்துல இல்ல, அதுக்கான ஒரு பேஸ் இல்ல.